கூட்ட நெரிசல்ல நம்ம மாட்டிக்கும்போது, எப்படி தப்பிக்கணும்னு ஒரு டெக்னிக் சொல்லி தராங்க பாருங்க. இத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாவே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு கூட்டத்துக்கு போயி, அங்க இந்த மாரி அசம்பாவிதம் நடந்து, ஒருத்தர் இழந்துட்டு திரும்பி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒருவேளை இந்த மாரி கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டோம்னா, பாக்ஸிங் போடுறவங்க எப்படி ஒரு பொசிஷன்ல நிப்பாங்க. 2 காலையும் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல 2 கையையும் செஸ்ட்ட புரொடெக்ட் பண்றா மாரி வச்சிருப்பாங்க. அதே மாரி நின்னுக்கணும். அப்போ உங்களோட லங்ஸும், ஹார்ட்டும் மெயினான ஆர்கன்ஸ அத நம்மளால பாதுகாத்துக்க முடியும். அதே மாரி அந்த கால வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ அப்படியே நம்மள புஷ் பண்ணி யாராவது நம்ம கீழ விழுந்துட்டோம்னா, அப்படியே படுத்திருக்காம டக்குன்னு நம்ம திரும்பி படுத்துக்கணும். நம்மளால எழுந்துக்க முடியலன்னா. முடிஞ்ச வரைக்கும் எழுந்துக்க பார்க்கணும். எழுந்துக்க முடியல அப்படின்னா, நம்ம திரும்பி படுத்துக்கணும். இல்லன்னா இந்த மாரி யாராவது மேல விழுந்தாங்கன்னா, நம்ம லங்ஸ தான் டைரக்ட்டா பாதிக்கும். நம்மளால மூச்சு விட முடியாது. அதே இப்படி ஃபீட்டஸ் பொசிஷனுக்கு போயிட்டோம்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் லங்ஸுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். நம்மளால மூச்சு விட முடியும். இந்த பொசிஷன்ல அடிபடாதுன்னு சொல்ல முடியாது. அடிபடும். ஆனா மேஜர் ஆர்கன்ஸ் தப்பிச்சுக்கும். உயிர் பொழைச்சுக்கும். நெறைய சான்சஸ் இருக்கு இதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னைக்காவது யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இது தெரியட்டும்.